கலப்படத்தை பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எசன்ஸ் கலந்துருவாங்க. ஓ நமக்கு என்ன தேவையோ அந்த எசன்ஸை கலந்துருது. அதே புண்ணாக்கு இருந்தா புண்ணாக்கு இருக்குமே, இல்லைன்னா இல்லைன்றோம். வாங்கி எல்லாம் விற்க மாட்டேன். நீங்க என் புண்ணாக்கு ஒரு 15 நாள் போட்டு வேற புண்ணாக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சாப்பிடாது. ஏன் இந்த மரசெக்கில் ஆட்டுறோம்னா எண்ணெய் ஹீட் ஆகாது. ஆனால் நீங்கள் ஆட்டும் போதே எண்ணெய் ஹீட் ஆச்சுன்னா அதோட தன்மை மாறி போயிடும். உள்ளேயும் வாக வெளியிலையும் வாக. தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே உருவாக்கி வச்சுருந்தாங்க குழந்தைங்கிற பேரில். வீட்டு கொல்லை பக்கம் குப்பை என்னைக்கு காலி ஆனிச்சோ அப்பயே நம்ம இயற்கையெல்லாம் விட்டோம். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று அதுதான் நமக்கு ஒரு மருத்துவ குணமே. அந்த காலத்தில் எந்த பூச்சி மாத்திரை கொடுத்தாங்க? அதுக்கு மூல காரணம் நம்ம உணவுப் பொருளை மாற்றி ஆகணும். அந்த ஒரு முயற்சியில் தான் இதில் இறங்கியிருக்கோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மன்னார்குடியில் இருக்க வளமுடன் அப்படின்ற மரசெக்கு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆயில் ரொம்ப நேச்சுரலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஈவன் மரசெக்கை பற்றி நிறைய பேருக்கு நல்லா அவேர்னஸ் இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்கோம். அங்கே வந்து எண்ணெய் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். அதாவது வந்து ரீயூஸ் பண்ணுறாங்களா, புது எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். இப்படிப்பட்ட சமையல் எண்ணெயை எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். மரசெக்கு அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம உள்ளே போய் அவங்க ஓனர்கிட்டையும் பேசி தெரிஞ்சுக்கலாம். எப்படி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே போகலாம், தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே. வளமுடன் மரச்செக்குன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் கடை ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமே என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இவ்வளோ சந்ததிகளை கொடுத்தாங்க. நம்மளுடைய சூழ்நிலையில் நம்மளுடைய ஏஜில் ஒரு 40 வயசை தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 110, 120 வயசு வரைக்குமே இருந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களே உணவுப் பொருளை தயாரித்து அவங்களே ஆரோக்கியமாக வாழ்ந்ததுனால தான் தற்சார்பு முறையில் வாழ்ந்திருக்காங்க. கைக்குத்தல் அரிசியிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற வரைக்குமே ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரோக்கியமாக இருக்கும், கை காலெலாம் நல்லா இருக்குது. ஆனால் நம்மளால் ஒரு குழந்தைக்கு மேலே மற்றொரு குழந்தை பிறக்கிறதுக்கான பாகுவலிக்கே இவ்வளோ வைத்திய செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற யோசனை. இயற்கையே நம்ம ஏன் அழித்தோம், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தேடி போனவருடைய விளைவு தான் இந்த நாட்டு மாடு வளர்ப்பு, இந்த மரசெக்கு, சிறுதானிய கஞ்சிகள் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் ஒரு மன்னார்குடியில் ஒரு நிறைய பேர் இறங்கியிருக்கோம். அதில் என்னுடைய பங்கை இந்த மரசெக்கை நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான எள்ளு இருக்குது. கருப்பு எள்ளு, சிகப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. இதுதான் கருப்பு எள்ளு. இதுதான் மருத்துவ குணம் கொண்டது, பேசிக்காக கசப்பு தன்மை கொண்டது. அதனால தான் நாங்கள் அந்த கருப்பட்டி பார்த்துருப்பீங்க, அந்த கருப்பட்டியை பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கருப்பட்டி, இளநீ, எள்ளு இது 3ம் ஈஸியாக கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம விவசாயம் அதிகமாக பண்ணிட்டு இருந்ததுனால இயற்கையாக கிடச்சதை அவங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது 3மே மருத்துவ குணம் உண்டு. எங்களுடைய அப்பா காலத்துலலாம் பொருளாதாரத்தை தேடி போனாங்க. 85, 90 பொருளாதாரம் தான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிற போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, எள்ளில் வெள்ளத்தை கலக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சக்கரை பாவுன்னு சொல்கிறாங்க. சக்கரை பாவு இல்லைங்க, மொராசஸ்ங்கிற ஒரு கழிவு, கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட ஒன்று. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சக்கரை பாவு கலக்கிறோங்கிறது. நான் மற்றவங்களாம் குறை சொல்ல விரும்பல. இந்த உலகத்தில் இந்த சந்தையில் எப்படி நடக்கிறதுங்கிறது நான் பார்த்த அளவுக்கு நான் சொல்கிறேன். அதனால அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் நம்ம எவ்வளோதுக்கு இயற்கையாக பண்ணாங்களோ ஒரு 50% நம்ம இயற்கையாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கருப்பட்டி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எள்ளு ப்ளஸ் கருப்பட்டி. நான் ஆட்டும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பேன். அந்த இளநிக்கு பதில் தண்ணி, பச்சை தண்ணி. ஏன் தண்ணியை ஊற்றுறோம்னா, எண்ணெயை பிரித்து கொடுக்குறதே அந்த தண்ணி தான். இதுக்கு மந்திரகோலம் அந்த தண்ணி தான். அந்த தண்ணி எங்கே போகும்னா புண்ணாக்கில் போயிடும். ஏன் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க மேக்ஸிமம். நம்ம எதெல்லாம் பயன்படுத்தணுமோ கார்பரேட் அதெல்லாம் உடம்புக்கு தீங்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்தா என்னுடைய மரசெக்கை ரொம்ப பியூராக பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் என்ன ப்ராசஸ் பண்ணாங்களோ மரசெக்கில் ஆட்டி. ஏன் இந்த மரசெக்கில் ஆட்டுறோன்னா, எண்ணெய் ஹீட் ஆகாது. ஆனால் நீங்கள் ஆட்டும் போதே எண்ணெய் ஹீட் ஆச்சுன்னா அதோட தன்மை மாறி போயிடும். அப்போ நீங்கள் அதை சாப்பிட்டு விஷம்.
இப்போ நான் இவ்வளோ நேரம் ஆட்டிகிட்டு இருக்கேன். இது மரம், உள்ளது மரம். வாகை மரங்கிறதுனால இந்த எண்ணெய்க்கான தன்மை வாகை மரம் தான். பார்த்தீங்கன்னா இந்த இது எவ்வளோ நேரம் ஆட்டினாலும் இந்த புண்ணாக்கோ சரி எண்ணெயும் சரி ஹீட் ஆகாது. அதனால அந்த தன்மையை அப்படியே கொடுக்கும். இங்கே ஆட்டி வெயிலில் கொண்டு வச்சு வெயிலில் காய வச்சு புரோட்டீன் இதெல்லாம் அந்த வெயில் தான் கொடுக்கும். இயற்கையாக முறைப்படி பண்ணி நாங்கள் பேக் பண்ணுறோம். உள்ளேயும் வாகை வெளியிலையும் வாகை. இதில் என்னன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் எண்ணெய் ஹீட் ஆகாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம இயற்கை எப்போ விட்டோம்னா நம்ம வீட்டு கொல்லை பக்கம் குப்பை எண்ணெய் காலி ஆனிச்சோ அப்பயே நம்ம இயற்கையெல்லாம் விட்டோம். நம்மால் ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவார், வீட்டுக்கு ஒரு 5 மரமாவது இருக்கணும்டா. நெல்லிக்காய், கொய்யாக்கலை, நார்த்த மரம், இதுமாரி 5 வகையான மரங்களை சொல்லுவாங்க. வேப்ப மரம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று அதுதான் நமக்கு ஒரு மருத்துவ குணமே. எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பம் கொழுந்து இருக்குல்ல அதை காலையே வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா உடம்புல உள்ள பூச்செல்லாம் செத்துரும் அப்படின்ற மாதிரி. அந்த காலத்தில் எந்த பூச்சி மாத்திரை கொடுத்தாங்க? ஆரோக்கியமாக தானே இருக்கும். இன்னொன்று வந்து என் கை காலெலாம் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் என்னால் 40 வயசுக்கு மேலே உழைக்க முடியலன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம செல்லெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் உள்ளே செத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மூல காரணம் நம்ம உணவுப் பொருளை மாற்றி ஆகணும். அந்த ஒரு முயற்சியில் தான் இதில் இறங்கியிருக்கோம். ஜீவா அண்ணன் கூட பேசினதில் நமக்கு நிறைய விஷயம் கிடச்சிது. இன்னும் அவங்கள்ட்ட பேசி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த கேப்பில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு நிறைய கிடச்சிச்சுங்க. அவங்க விவசாயிகள்ட்டேருந்து டைரெக்டாக ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க. தேங்காய், எள்ளு, கடலை இது எல்லாத்தையும் வாங்கி பக்குவமாக வெயிலில் காய வச்சு அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் செக்கில் போட்டு அதை எண்ணெயாக மாற்றுறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எள்ளு வந்து இறங்கி அதை பிரித்து கொட்டுறதெல்லாம் பார்த்தோம். ஒரு அக்கா காய வச்ச கடலையை எடுத்து செக்குக்கு எடுத்துகிட்டு போகிறதையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேர ப்ராசஸுக்கு அப்புறம் நமக்கு எண்ணெய் வரதையும் நம்ம கண்கூடாக பார்த்தோம். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற புண்ணாக்கு என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த செக்கு எண்ணெய் இவ்வளோ காஸ்ட்லி, எல்லாத்தையும் நம்ம அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வெயிட் பண்ணோம். மரசெக்கு எண்ணெய் ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது? 380 ரூபா விற்கிது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 280 ரூபா விற்கிது, தேங்காய் எண்ணெய் 3 ரூபா விற்கிது, மற்ற கடையிலலாம் 100 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு தர்றாங்களே. என்ன அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. எண்ணெயில் உணவுப் பொருள் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிலாம் எதுவுமே கிடையாது. கலப்படத்தை பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. எள்ளு வந்து 120 ரூபா இன்னைக்கு மார்க்கெட் ரேட். 2.5 கிலோ சேர்ந்தா 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். உண்மையாக செய்கிறவனுக்கு இந்த புண்ணாக்கு மட்டும்தான் லாபம். ஏன்னா 2.5 கிலோ போட்டோம்னா எனக்கு அடக்கமே 350 ரூபா வந்துடும். நான் 380 ரூபா பாட்டில் காஸ்ட் எல்லாமே சேர்த்து 360 ரூபாய்க்கு எனக்கு வந்துடும் அடக்கம். இதுதான் உண்மை நிலை. இன்னொன்னு வந்து என்கிட்ட 5000 ரூபா பணம் இருக்கு, உங்கள்கிட்ட 2000 ரூபா பணம் இருக்கு, அவர்கிட்ட 1000 ரூபா பணம் இருக்கு. 3 பேருக்கும் உடம்பு ஒண்ணுதான். எனக்கும் இதே ஒண்ணுதான், உங்களுக்கு இதே ஒண்ணுதான், அவருக்கு இதே ஒண்ணுதான். அது என்ன 5000 ரூபா உள்ளவனுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, 2000 ரூபா உள்ளவனுக்கு தேர்ட் குவாலிட்டி, 1000 ரூபா உள்ளவனுக்கு இன்னும் கம்மியானது. இப்போ என்னுடைய எண்ணெயை பார்த்தீங்கன்னா 1 மாசத்தோட இருந்த நிறமும் குணமும் இந்த மாசத்துல இருக்காது. காரணம் என்னன்னா நான் ஒவ்வொரு ஏரியாட்ட இருந்தும் எள்ளு வாங்குவேன். உள்ளிக்கோட்டையில எள்ளு வாங்குறேன்னா பராவட்ட மூலப்பொருளை பொறுத்து மாறுபடும். உண்மையா பண்றவங்க 380 ரூபா இன்னைய ரேட்டுக்கு, அதாவது ஜாஸ்தி தான் கொடுக்கணும். நான் வந்து இந்த புண்ணாக்கெல்லாம் லாபம் வச்சு நார்மலமான முறையில் 380 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 280 ரூபாய்க்கு கொடுக்குறேன். தேங்காய் எண்ணெய் வந்து 300 ரூபா கொடுக்குறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 120 ரூபா தேங்காய். கல்லையும் எள்ளும் 2.5 கிலோ சேர்ந்தா எண்ணெய் கிடைக்கும். தேங்காய் வந்து ஈரப்ப அந்த தண்ணி எல்லாம் இருந்ததுனால 2 கிலோ இருந்தா போதும் நமக்கு எண்ணெய் கிடைச்சிடும். கலப்பணம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ரைஸ் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்கு. அந்த தவிட்டு எண்ணெயில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். அது வந்து பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா, வாசனை இல்லாம அதுல என்ன பண்ணுவாங்கன்னா எசன்ஸ் கலந்துருவாங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த எசன்ஸ் கலந்துருது. அது மாதிரி நல்லெண்ணெய்க்கான கலரா கலந்துருவாங்க. அதுதான் நல்லெண்ணெய். இந்த மாதிரி எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்துல மூலமா இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தொழிலுங்கிறதே ஒரு போராட்ட காலத்துல நிக்கிற மாதிரி தான். இதுக்கு வந்து மக்களாகிய அவங்க கை கொடுத்தா நாங்க இன்னும் வந்து சிறப்பா இருப்போம். எங்களோட சந்ததிகளையும் வாழ வைப்போம். எங்களோட சந்ததிக்கு நாங்க செய்யற கடமையா தான் நினைக்கிறோம். அதுக்கு வந்து மக்களும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு நாங்க வேண்டி விரும்பிக்கிறோம். நான் 3 வகையான எண்ணெய் ஆட்டுறேன். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த புண்ணாக்கு தான் என்கிட்ட கிடைக்கும். ஏதாவது அடிஷனலா என்னெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் எப்பொழுதுமே சரி, என்கிட்ட புண்ணாக்கு இருந்தா புண்ணாக்கு இருக்குமே, இல்லைன்னா இல்லைன்றோம். வாங்கி எல்லாம் வைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு மாடு வலிமை இழந்திருக்கு அப்படின்னா இந்த கடல புண்ணாக்கு எடுத்துட்டு போய் ஒரு 15 நாள் அதை போய் தொடர்ந்து வைங்க. 16 நாள் அதுவே நின்றும். ஏன்னா அவ்வளவு ஊட்டச்சத்து உள்ளது. எள்ளு புண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஒரு மாட்டுக்கு போடுங்க. 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா தான் கறக்கும். அதோட சாணம்லாம் நம்ம கருப்பா இருக்கும். அதோட கெப்பாசிட்டியா நீங்க அதை போட நீங்க வளர்ந்துக்கோங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா நம்மளை விட அறிவு மாட்டுக்கு தான். ஆனா அதான் 5 அறிவுங்கிறோம். நீங்க என் புண்ணாக்கு ஒரு 15 நாள் போட்டு வேற புண்ணாக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சாப்பிடாது. என் புண்ணாக்கு எடுக்கும் போது அது ரொம்ப கட்டி இருக்கிற அந்த கொட்டாயில இருந்து புடிங்கிட்டு வரும். பேச பேச பல சுவாரஸ்யமான விஷயங்களை அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தார். நம்மளும் மெய் மறந்து அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலி நம்ம இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை 100 ml, 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 1 லிட்டர் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான பேக்கேஜில் மன்னார்குடியில் இருக்க எல்லா ஷாப்ஸ்லையும் இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷாப்ஸில் மட்டும் இல்லாமல் டேரெக்டாக இவங்களுக்கே கால் பண்ணியும் என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கருப்பட்டி வேணும்னா அதையும் வாங்கிக்கலாம்.
நெய் வேணும்னா அதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களுடைய நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு டெடிகேஷனான மனுஷனை நம்ம மன்னார்குடியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சந்தோஷத்தோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.